நமச்சிவாய வாழ்க. போலாங்க போலாம். சொல்லு. நமச்சிவாய வாழ்க. இறைவனுடைய பேரருட்கருணையினால் இன்று நாம் தரிசிக்கக்கூடிய திருத்தலம் நடுநாட்டு திருத்தலங்களிலே 21வது, நமது தலவரிசையிலே 53வது திருத்தலம். இந்த திருத்தலத்தின் பெயர் திரு ஆமாத்தூர் என்பது. திரு ஆமாத்தூர் இந்த ஒரு பெயர் திண்டிவனத்திலிருந்து விழுப்புரம் சென்று ஊருக்குள் செல்லாமல் திருவண்ணாமலை ரயில்வே கேட்டில், திருவண்ணாமலைன்னு அங்க அந்த இடத்துல ரயில்வே கேட் ஒன்று இருக்கும் திருவண்ணாமலை ரோட்ல, அங்கே பிரிந்து ரயில்வே லைன் ஓரமாக விழுப்புரம் திருவண்ணாமலை செஞ்சி பேருந்து சாலையில் 2 கிலோமீட்டர் சென்றால் திருவாமாத்தூர் என்று கை காட்டி வரும். அப்பாதையிலே இடப்புறமாக பிரிந்து செல்லும் பாதையில் 5 கிலோமீட்டர் சென்றால் இத்தலத்தை அடையலாம். எளிமையான வழி என்னவென்றால் விழுப்புரம் சூரப்பட்டு என்று விழுப்புரத்தில் இருந்து சூரப்பட்டு செல்லும் நகர பேருந்திலே சென்றால் திரு ஆமாத்தூரை அடையலாம். இது எளிமையான வழி. இந்த நான் முன்பு சொன்னது கார்லம் போனோமா கொஞ்சம் சீக்கிரமா போகலாம், அதுக்கான பாதை. அதை விட விழுப்புரம் டு சூரப்பட்டு நகர பேருந்து ரோட்டில் சென்றால் சாலை சற்று சிறிதாக இருந்தாலும் கோயில் வாயிலேயே இறங்கிக் கொள்ளலாம். இந்த திருத்தலத்தினுடைய மகிமை என்னவென்றால், நந்தி காமதேனு தவம் இருந்து கொம்புகளை பெற்று சிறப்புடைய தலம். இங்கே நந்திக்கும் காமதேனுக்கும் கொம்பு பெறுவதற்கு தவம் செய்த இடம் இந்த ஊர். இதற்கு கோமாத்ருபுரம் என்று பெயர். கோமாத்ருபுரம் என்று வடமொழியிலே பெயர். பெண்ணையாற்றிலிருந்து பிரியும் பம்பை ஆற்றின் கரையில் இக்கோயில் உள்ளது. உயிர்களுக்கு இறைவன் தாயாக இருந்து அருளக்கூடிய திருத்தலம் இது. மற்ற இடங்களில் தந்தையாக இருப்பார், அரசனாக இருப்பார். ஆனால் இந்த திரு ஆமாத்தூர், என்றால் பசுக்கள், இவற்றிற்கு அன்னையாக இருந்து இறைவன் அருள்வதாக தல வரலாறு. ஆக எளிதில் இறைவனுடைய கருணை பெற இத்தலத்தை வழிபாட்டிற்கு சிறந்ததாக கூறுவார்கள். இறைவன் தாயாக இருந்து உயிர்களுக்கு, பசுக்களுக்கு அருளக்கூடிய திருத்தலம். ராமபிரான் வழிபட்ட திருத்தலம். புலவர் புராணம் பாடிய வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகளுடைய சமாதி இத்தலத்தை உள்ளது. இரட்டை புலவர்கள் இவ்வூருக்கு திரு ஆமாத்தூர் களம்பகம் என்ற களம்பகம் பாடியுள்ளார்கள். இறைவனுடைய திருநாமம் அபிராமேஸ்வரர் அழகியநாதர். இறைவனுடைய திருநாமம் முக்தாம்பிகை அழகிய நாயகி. இறைவனுடைய திருநாமம் அபிராமேஸ்வர அழகியநாதர். இறைவனுடைய திருப்பெயர் முக்தாம்பிகை அழகிய நாயகி. தலமரம் வன்னி. தீர்த்தம் ஆம்பள பொய்கை. இதனுடைய தீர்த்தம் ஆம்பள பொய்கை என்று வழங்கப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் திருமாலுக்கு ஏற்பட்ட துயரத்தை தீர்த்ததால் அவருக்கு மால் துயர் தீர்த்த விநாயகர் என்ற திருநாமம் அந்த விநாயகருக்கு. மால் துயர் தீர்த்த விநாயகர். இத்திருத்தலம் மூவரால் பாடல் பெற்ற திருத்தலம். சாமி கோயிலும் அம்பாள் கோயிலும் எதிரெதிரே உள்ளன. கோயிலுக்கு வெளியில் பக்கத்தில் ஆற்றங்கரையில் உள்ள மண்டபத்தில் இருக்கும் விநாயகர் மால் துயர் தீர்த்த விநாயகர். இவரே தல விநாயகர். சாமி கோயிலின் எதிரிலுள்ள மண்டபத்தில் தலமரம் உள்ளது. மிக மிக பழமை வாய்ந்த அந்த மரத்தினுடைய அடிமரமே 3 பிரிவாக அமைந்துள்ளது. சுவாமியுடைய கோயிலுக்கு ராஜகோபுரம் கிடையாது. திறந்த முகப்பு வாயில் மட்டுமே அன்று இருந்தது. விசாரித்த பொழுது நெடுங்காலமாகவே அங்கு கோபுரம் இல்லாமலே இருந்தது. கிழக்கு நோக்கிய சன்னதி. உட்புறம் மிக விசாலமாக உள்ளது.
சுதையிலால் ஆன நந்தி பெரிதாக இருக்கிறது. நம்முடைய திருவிடைமருதூர்னு நினைக்கிறேன், அங்க சுதை நந்தி வெள்ளையா பெருசா இருக்கும். அப்படித்தானே? திருவிடைமருதூர் தானே உயரமான நந்தி இருக்கு, இல்ல திருவாவடுதுறையிலையா? திருவிடைமருதூர் தானே. ஏ கைலாஸ், சுதையாலான நந்தி திருவாவடுதுறை. அதுபோல இங்கு மிகப்பெரிய நந்தி சுதையால் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த நந்தி நம்முடைய அந்த நந்திக்கு முன்னால் 4 கால் மண்டபத்தில் ஒரு பள்ளம் இருக்கிறது, அதில் நந்தியுடைய உருவம் இருக்கிறது. பஞ்ச காலத்திலே மழை வீண்டி நீர் இந்த சிறிய நந்திக்கு கட்டினால் மழை பெய்யும் என்ற ஒரு நம்பிக்கையில் அந்த நந்தியம்பெருமான் பயன்படுத்தப்படுகிறார். முன்னால் அந்த நந்திக்கு முன்பாக செப்பு கவசமிட்ட கொடிமரம், அதன் முன்பு கீழே அஸ்திர தேவதை சிலா உருவம் இருக்கிறது. சில ஆலயங்களிலே இந்த அஸ்திர தேவனுடைய திருமேனி இருக்கும். முன்னால் பலிபீடம், வெளிப்பிரகாரத்திலே சித்தி விநாயகர் சன்னதி உள்ளது. இடப்பால் நோக்கினால் ராமர், ஆஞ்சநேயர், சீதை, லட்சுமணன் ஆகியோர் உள்ளார்கள். தனி கோயிலாக உள்ள சண்முகர் சன்னதி மிக அழகும் சிறப்பும் மிக்கது, நின்று நிதானமாக தரிசிக்க வேண்டிய இடம். மேற்கு கோபுர வாயிலே கோபுரம் சிதிலமாகி இருந்தது நாங்கள் சென்ற பொழுது, இப்பொழுது புதுப்பிக்கப்பட்டதாக அறிகிறோம். அடுத்துள்ள சிவலிங்க சன்னதி முன்பு ஜேஷ்டா தேவி உருவம் கல்லிலே செதுக்கி அழிந்த நிலையிலே இருந்தது. அலங்கார மண்டபம், 100 மண்டபம் மிக பழமையானதாக இருக்கிறது. யாகசாலை அடுத்து ஈசான தேவர் சன்னதி இருக்கிறது. அப்படியே வலம் முடித்து சித்தி விநாயகர் சன்னதி அடித்துள்ள படிகள் வழியாக ஏறி உட்செல்கிறோம். நேரே தெற்கு நோக்கிய நடராஜ சபை, தனி கோயில். அம்பலவாணரை வணங்கி இடப்பால் திரும்பினால் துவாரபாலகரையும் விநாயகரையும் பிரதோஷ நாயகரையும் முருகப்பெருமானையும் வணங்கி உட்சென்று வலம் வரும் பொழுது 4 மூலத்திருமேனி, உற்சவ திருமேனிகள் உள்ளன. அதனுடைய கருவறை அகழி அமைப்புடையது. ஒரு பள்ளமாட்டம் தோண்டி நம்ம கொடுமுடியில அது மாதிரி இருக்கு, சுற்றியும் தண்ணி தேர்க்கிற மாதிரி, தண்ணி மழை தண்ணி உள்ளே விழுந்து தேங்கி போற மாதிரி அகழி போல அமைச்சிருப்பாங்க. இங்க ஈரோட்ல கூட இருக்கு. ஈரோட்ல கஸ்தூரி ரங்கல் கோயில் அப்படித்தான் இருக்கு. அந்த அமைப்புக்கு தான் அந்த அகழி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அகழி சுற்றிலும் நீர் தேங்கக்கூடிய அகழி அங்கே இருக்கிறது. அகழி அமைப்புடைய கருவறை. மற்ற இடங்களிலே 7 கன்னியர் இருப்பாங்க, இங்க 9, அங்க சப்த மாதாக்கள் இருப்பாங்க, இங்க நவமாதாக்கள், அதாவது 9 கன்னியர் உள்ளர். 63 சிலை ரூபங்கள் என்று பார்த்தால் ஒரு சிலை இருந்தன, மற்றவை காணவில்லை. விநாயகர் பூஜை செய்யும் அமைப்பில் கையில் மலருடன் சன்னதியில் காட்சி தருகிறார். வேறெங்கும் அப்படி காண முடியவில்லை. விநாயகர் சிவபூஜை செய்வது போல கையில் பூவோடு காட்சியளிப்பார். அடுத்து பழைய ஆறுமுகமூர்த்தி மட்டும் உள்ளார். அது சன்னதி அமைப்பு கிடையாது, சும்மா வச்சிருக்காங்க. பக்கத்தில் கஜலட்சுமி சன்னதி உள்ளது. கோமுகத்தின் கீழ் அதை ஒரு பூதம் தாங்குவது போல அமைத்திருக்கிறார்கள். ரொம்ப அற்புதமா இருக்கும், அதை பார்க்க வேண்டிய ஒன்று. அப்படியே மூலவர் வாயிலில் இருபுறங்களிலும் துவாரபாலகர் வண்ணச்சுதையில் உள்ளனர். மேற்புறத்திலே ராமர் பூஜித்த சிற்பம் உள்ளது. ராமர் சிவருமானை வழிபது போல சிலை இருக்கிறது. மூலவரை அப்படியே தரிசிக்கின்றோம். சுயம்பு திருமேனி, திருமுடியின் மீது பசுவின் குழம்பு, பசுவினுடைய பாதம் பட்டதால் அதற்கான வடு இருக்கிறது. பால் சொரிந்த அடையாள கோடும் அதில் இருக்கிறது. ஆக இந்த ஆமாத்தூர் செல்வனை ஆமளவும் வழிபட ஆத்மா சாந்தி கிடைக்கின்றது. அப்படியே போய் நின்று அப்படியே பார்த்தா, ஏன்னா உயிர்களுக்கு தாய் அல்லவா பசு.
அப்படி பெருமான் நிம்மதியான ஒரு தர்ஷனம் தந்தார். சுற்று வட்டாரத்திலே கோஷ்டமூர்த்தங்களாக சர்ப கோவணத்துடன் அழகான தட்சிணாமூர்த்தி, மன்னிக்கும், சர்ப கோவணத்துடன் அழகான பிட்சாடனர், அடுத்து தட்சிணாமூர்த்தி, லிங்கோற்பவர், எதிரிலே சகசரலிங்கம் உள்ளது. பிரம்மாவுக்கு எதிரில் சிவதுர்கை சிலை இருக்கிறது. வேறெங்கும் இதை நாங்கள் காணவில்லை. அதற்கு அருகிலே துர்க்கை அம்மன் இருக்கிறார்கள். சண்டேஸ்வரர் சன்னதி உள்ளது. அப்படியே எதிரில் பார்த்தால் அம்பாளுடைய திருக்கோயில் மேற்கு நோக்கி இருக்கின்றார். பிரகாரத்திலே எந்த சன்னதியும் கிடையாது. கொடிமரம், பலிபீடம், சிங்கம் வாகனமாக உள்ளது. மற்ற இடங்களில் நந்தி இருப்பார், இங்கே சிம்மம் உள்ளது. உள்வாயிலில் வண்ணச்சுதையிலே துவாரபாளையர் உருவங்கள் உள்ளன. அம்பாள் முத்தாம்பிகை, அவருடைய பெயர் முத்தாம்பிகை, மிக அழகு, அற்புதமான. அது ஏற்கனவே அவள் அழகு சொல்ல முடியாது இல்லையா? அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி, அருமறைகள் பழகி சிவந்த பாதாம்புயத்தால் அப்படியே மந்திரங்களை சொல்லி அந்த அருமறைகள் எல்லாம் அவளை புகழ்ந்து 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 அந்த புகழ்ச்சியினால் மலரிடும் பொழுது பாதம் சிவந்து இருக்கிறாம். அப்படி அந்த தோற்றத்தோட அம்பிகை முத்தாம்பிகை மிக அழகாக இருக்கிறார். வரப்பிரசாதியான அம்பிகை. அம்பிகை சந்நிதிக்கு எதிரில் நுழையும் போதே வலப்பால் மூலையில் வட்டப்பாறை அம்மன் சன்னதி உள்ளது. அம்பாளின் சாநித்திய சொரூபம் அது. தற்போது அந்த அம்பாளுடைய சாநித்திய ரூபம் இருந்த இடத்திலே சிவலிங்கம் மட்டும் இருந்தது, அம்பிகை காணவில்லை. இந்த வட்டப்பாறை அம்மன் சன்னதி அந்த பகுதியிலே மிக பிரசித்தமானது. இங்கு அம்பாள் சன்னதியில் இருந்து பொய் சத்தியம் செய்தால் அவர்களை பாம்பு தீண்டிவிடும் என்ற அசையாத நம்பிக்கை இருந்து வருகிறது. இன்றும் ஏதேனும் யாரேனும் பொய்யாக ஏதேனும் உரைத்தால் வழக்குரைக்கும் வழக்கம் அந்த ஆலயத்திலே இன்றும் உள்ளது. அதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அண்ணன் ஒருவன் இளையவனான தன் தம்பியை ஏமாற்றி சொத்தினை தனக்காக சேர்த்து கொண்டார். சிறு பிள்ளையாக இருந்த தம்பி உண்மை அறிந்த அண்ணனுடைய சென்று தனக்குரிய சொத்தை தருமாறு கேட்கிறான். அண்ணன் கொடுக்க மறுக்க பஞ்சாயத்தை கூட்டுகிறார்கள். அவர்களும் வட்டப்பாறை அம்மன் சன்னதியில் சத்தியம் செய்து தருமாறு கூறுகிறார்கள். அண்ணன் இதற்கென ஒரு சூழ்ச்சி செய்தான். தம்பியின் சொத்தால் பெற்ற மதிப்பை திரட்டி தங்கம் வாங்கி அதை தன் கைத்தடியில் பூணுக்குள் மறைத்து வைத்துக் கொண்டார். அத்தடியுடன் அவைக்கு வந்து தம்பியிடம் தடியை தந்துவிட்டு அம்பாள் சந்நிதியிலே இரு கையாலும் அந்த தடிக்குள்ள தம்பி சொத்து பூரா எழுதி தங்கமா மாத்தி போட்டு வச்சுட்டான். அப்ப அந்த தடி யார்கிட்ட இருக்கோ அவங்க கையில தானே சொத்து இருக்கும், இவங்க கையில இல்ல. அதனால அவன் என்னன்னு சத்தியம் பண்றான், தன்னிடம் தம்பியின் சொத்து ஏதும் இல்லை, எல்லாம் அவன்கிட்டே அவனிடமே உள்ளது என்று சத்தியம் செய்கிறான். இந்த சூழ்ச்சி அறியாத அனைவரும் வேறு வழியின்றி அவனை தம்பியுடன் அனுப்பிவிட்டார்கள். அண்ணன் வீட்டிற்கு வந்து தடியை பெற்று செல்கிறான். அப்பொழுது அந்த திரு ஆமாத்தினூர் 9வது கிலோமீட்டர் தொலைவிலே தும்பூர் நாகம்மன் கோயில் என்று ஒரு கோயில் இருக்கிறது. அங்கிருந்து அப்படியே அவன் போயிட்டாங்க. அடைந்த பொழுது தம்பியை திட்டுறான். வாய்க்கு கொஞ்சம் கோபம் அதிகமா இருந்துச்சு. தம்பி கூடவே வரவும் கூடவே வந்துட்டு இருக்கான்ட்டு தம்பியை கண்டபடி திட்டுறான். அதோடு அந்த அம்பிகை இருக்காள் அல்லவா, வட்டப்பாறை அம்மனையும் சேர்த்தி திட்டுகிறான் அவன். அப்போது கரும்பாம்பு ஒன்று தோன்றி அவனை கடித்து சாகடித்து விட்டது என்று வரலாறு பேசப்படுகிறது. இவ்வாறு கடித்து சாகடித்த இடத்தில் இன்றும் பெரிய நாகச்சிலை ஒன்று வைத்திருக்கிறார்கள். இந்நிகழ்ச்சியை மெய்ப்பிக்கும் வகையில் இன்றும் முத்தாம்பிகை அம்பாள் மார்பில் பாம்பின் வாள் சிற்பம் உள்ளது. தரிசிப்போர் அந்த பூஜைகளிடம் கேட்டால் கண்டிப்பாக அதை காட்டுவார், பார்க்கலாம்.
அம்பாளுக்கு அலங்காரம் செய்யப்படும் வெள்ளி கவசத்திலும் இந்த சர்ப்பத்தின் வால் செதுக்கப்பட்டுள்ளது. அம்பாள் நல்ல அழகான தோற்றம், அபயகரம் ஒன்றும் தொடை மீது வைத்த கரம் ஒன்றுமாக மற்ற 2 கரங்களிலே தாமரையும் நீலோற்பலும் கொண்டு வித்தியாசமாக காட்சி தருகிறாள் அன்னை. இவ்வாலயம் 10/9/1987 கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. நாள்தோறும் 4 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. பங்குனியிலே பெருவிழா நடைபெறுகிறது. தலபுராணம் உள்ள திருக்கோயில். இத்தலத்துள்ள கல்வெட்டுக்கள் பலவற்றில் ஒன்றின் மூலம் இக்கோயிலில் காலை சந்திகள் தோறும் தேவார திருப்பதிகம் ஓதுவதற்கு குருடர்களை நியமித்து அவர்களை ஆதரித்த அரிய செய்தி தெரிய வருகிறது. வண்ணச்சிரவம் அருள்மிகு தண்டபாணி சுவாமிகளின் சமாதி கோயிலுக்கு இத்தலத்தில் கோயிலுக்கு சற்று தள்ளி அமைதியானது ஒரு இடத்தில் இருக்கிறது. கௌமார நிச்சயம் செய்த பெருமான் கௌமாரத்தை முருகப்பெருமானுடைய அருள்களை சாதாரண மக்களுக்கு கொண்டு சென்றவர் இந்த தண்டபாணி தேசியர், தண்டபாணி சுவாமிகள். ஆதலால் இங்கே அவருடைய உருவத்திலே நின்ற நிலையில் கையில் தண்டு ஊன்றிய கோலத்தோடு தலைமாலையுடனும் கோவணத்தோடும் காட்சி தருகிறார் ஆறுமுகப் பெருமான். வேறு எங்கும் ஆறுமுகப் பெருமானை இவ்வாறு காண முடியாது. பக்கத்தில் உள்ள தோட்டத்தில் சமாதி உள்ளது. இவர் 5/7/1898 சமாதி கொண்டார். இவருடைய மரபினரால் இந்த சமாதி கோயிலும் இங்குள்ள நூலகமும் இவ்விடமாகிய கௌமார மடாலயமும் பாதுகாக்கப்பட்டது. கௌமார மடத்தை நிறுவியவர்களில் இந்த வண்ணச்சரவம் தண்டபாணி சாமிகளுக்கு மிகப்பெரிய தொடர்புண்டு. ஆகவே அங்கே ஒரு மடம் இருக்கிறது. சாதுக்கள் சிலர் அங்கிருக்கின்றார்கள். திருக்கோயிலை காண செல்வோர் இந்த இடத்தையும் கட்டாயம் தரிசித்து வர வேண்டும். மேலும் இங்கு ஞானசம்பந்த பெருமான் பாடும் பொழுது மாறாத வெங்கூற்றை மாற்றி மலைமகளை வேறாக நில்லாத வேடமே காட்டினான் ஆறாத தீயாடி ஆமாத்தூர் அம்மானை கூறா நாயெல்லாம் கூறாத நாக்களேங்கிறார். ஆமாத்தூர் பெருமானை யார் பேசலையா அந்த நாக்கெல்லாம் வேஸ்ட் அப்படின்ட்டார் ஞானசம்பந்தர். அதே போல இங்கே அப்பரடிகள் பாடும் பொழுது வண்ணங்கள் தாம் பாடி வந்து நின்று வழி செய்து வளை கவர்ந்தார் வகையால் நம்மை கண்ணம்பால் நின்று எய்து கனலப் பேசி கடியதோர் விடையேறி கபாலியார் சுண்ணங்கள் தாம் கொண்டு சுதைய பூசி தோல் உடுத்து நூல் போன்று தோன்ற தோன்ற அன்னலார் போகின்றார் வந்து காணீர் அழகியரே ஆமாத்தூர் அரையனாரே என்பாருங்க. வாங்க, இந்த பெருமான் எவ்வளவு அழகாக இங்கே வந்து பார்த்தீர்கள். பல வண்ண நிறத்தோடு அம்பிகை பின்தொடர நெற்றியிலே திருநீர் அணிந்து அங்கே விடையேறி எல்லோருக்கும் திருநீர் தந்தபடி பெருமான் அவரும் நிறைய திருநீர் பூசிக்கொண்டு தோல் உடுத்து முப்புரி நூல் போன்று தோன்ற அண்ணல் போகின்றார், வாங்க வாங்க வந்து பாருங்க அப்படின்னு நம்ம அப்பரடிகள் பேசுவார். சுந்தரர் பேசும் பொழுது பொன்னவன் பொன்னவன் பொன் தந்தி என்னை போகவிடா மின்னவன் மின்னவன் வேதத்தின் உட்பொருளாகிய அன்னவன் அன்னவன் ஆமாத்தூர் ஐயனை ஆர்வத்தால் என்னவன் என்னவன் என் மனத்து இன்புற்றிருப்பேனே என்று பேசுவார். அவ்வளவு ஒரு அற்புதமான தேவார பாடல், மூவ பாடல் பெற்ற தலம். இங்கே தண்டபாணி சுவாமிகளை பற்றி ஒரு துதி உண்டு. அகம்புற என்றுல சமயம் 6 தனது உருவத்தை அங்கமாக கொண்டு உகந்து கொலை புலை இஞ்ஞையார் செழுந்தே எல்லாமும் ஒப்பித் தொண்டர்க்கு இகம்பர முற்றுல போகங்கடந்த வழி கதி வழிகாட்டி சேயாகி திகழ்ந்த தண்டபாணி திருப்புகழ் முருகதாசன்
இரு திருத்தாள் போற்றி என்று ஒரு அற்புதமான பாடல் உண்டு. அங்கே மடத்திலே இருக்கும். இங்கே அருட்பாவிலே சூர்புடைத்த தாமாத்தூர் வீழ்ந்து அடிந்தேன் கணேசனுடும் ஆமாத்தூர் வாழ் மெய்யருட்பிளம்பே என்பார். மிக சிறப்பான திருக்கோயில். நாம் இன்று தரிசித்தது அபிராமேஸ்வரர் திருக்கோயில் திரு ஆமாத்தூர். விழுப்புரத்திலிருந்து இத்திருத்தலத்திற்கு பேருந்து இருக்கிறது. விழுப்புரத்திலிருந்து நீங்கள் சூரப்பட்டு செல்லும் பேருந்திலே இக்கோயிலை அடையலாம். மூவர் பாடல் பெற்ற திருத்தலம். தண்டபாணி சுவாமிகள் உடைய வாழ்விடம் இது. வண்ணச்சரவம் தண்டபாணி நிறைய இந்த காவடி சின்னெல்லாம் நிறைய இருக்கும். ஐயாவது முருகப்பெருமான் மேல. சாமி பேர் அபிராமேஸ்வரர், அழகியநாதர், அம்பாள் முத்தாம்பிகை, அழகிய நாயகி, தலமரம் மண்ணி, தீர்த்தம் ஆம்பள தீர்த்தம், ஆம்பள பொய்கை, தல விநாயகர், மால் துய தீர்த்த விநாயகர். இத்தனை சிறப்புடைய திருக்கோயிலை இன்று நாம் சிந்திக்க அருளிய எல்லாம் உள்ள என் தந்தை மேட்டூர் மியா சொக்கனா பெருமானின் திருவடியை வணங்கி வாழ்த்தி நிறைவு செய்கிறோம். நாளை மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல திருத்தலத்திலே சந்திக்க எல்லாம் வல்ல நம்பெருமானின் திருவருள் உண்டாக பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. வாழ்க ஐயா. ஏதேனும் கருத்துக்கள்? கைலாஸ், நான் உங்ககிட்ட சொன்னது நிறைவேற்ற, நீங்க சொன்னதை கிருத்திகா நினைவு கொண்டும் என்னால நிறைவேற்ற ரெக்கார்டிங் எடுத்தேன். அதுக்குள்ள தடை ஏற்பட்டு வெளியே போயிட்டேன். கைலாஸ் போயிட்டு 2:30-3 மணி ஆயிடுச்சு. பரவாயில்லைங்க. ஏன்னா எங்க சொக்கனாருடைய ஆலய குடமுழுக்கு பிறகு கோயிலை நம் கம்பெனி சார்பாக எடுத்து நம்மளே ஒரு 5 கால பூஜையோடு நிர்வாகம் செய்வதற்கான அதுக்கெல்லாம் சில கோடி ரூபாயாவது வேணும். அதுக்கு ஒரு டிவிஎஸ் மாதிரி ஒரு 3/4 கம்பெனியாவது ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய நிறுவனமா கம்பெனி ஆக்குறதுக்கான இப்ப மில்லிங் மிஷின் ஒன்று வரப்போகுது பக்கமா. ஏதோ சாமி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால நமக்கு எல்லோரும் எதோ பணி செய்யறாங்க. நமக்கு நம்ம ஆளுடைய அம்மையப்பரை ஒரு உள்ள காலம் மட்டும் நம்ம கௌரவமா ஒரு 5 கால வழிபாட்டோடு எப்பொழுது வந்தாலும் இறைவனை வருகின்ற அன்பர்கள் தடையறாமல் தரிசிக்க, ஏதோ ஒரு தரிசிக்க அவங்க தங்கறதுக்கெல்லாம் இடம் ஏற்பாடு பண்ணும். எவ்வளவோ பணிகள் காத்திருக்கு. அதனால ஓடிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். மாதவசாமி அன்னைக்கு அதுதான் சொன்னார். மற்றும் சில அன்பர்கள் இதை உணர்த்தினார்கள். அதனால சில சமயம் பொருளீட்டதற்காக கட்டாயமா ஓட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. கைலாஸ், என்ன கடந்த 1 மாதமா ஜாலியா பட்டையில வேலை இல்லாம உட்காந்துக்கணும். வேற வேலை செஞ்சுட்டு இருந்தோம். பட்டை ஒர்க் ஷாப்லாம் டெவலப் ஆயிடுச்சு. கைலாஸ், இப்போ வந்தீங்களா இன்னும் கொஞ்சம் மாறி இருக்கும். சரிங்க. ஏன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காருல்ல சாமி, இல்லையா? கண்டிப்பா. எல்லா நால்வர் பெருமக்கள் அவங்கவுங்க ஊர்ல பணி செய்தார்கள் அப்படின்னு ஊரெல்லாம் நாம் பேசி போட்டு வெளியூரையே திரிஞ்சிட்டு இருந்தா நாளைக்கு உடையவருக்கு எதுவும் செய்யலைன்னா சமுதாயம் துப்பாது. துப்பாதா கைலாஸ், இல்லையா? நிச்சயமா. அதனால இறைவனுடைய பேரொரு கருணை முன்னிற்க ஓடிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். ஏன்னா எவ்வளவோ வாழ்ந்தாச்சு, எவ்வளோ பேர், எவ்வளோ கோயில்கள், யாராலோ நம்ம பசங்க பணி செய்யறாங்க. அப்படி ஏதோ இன்னும் கொஞ்ச நாள் வாழும் பொழுது ஏதோ ஒன்று நிரந்தரமா இங்க ஆளுங்க சம்பளம் அதெல்லாம் போக மீதி ஒரு தொகை கோயிலுக்குன்னு ஒரு சாமிக்கு அப்பா அம்மா செலவுக்குன்னு ஒரு ஃபண்டாவது. சரிங்க. கரெக்டா கிருத்திகா 9 ஃபோன் பண்ணிச்சு. உட்காந்து செல் எடுத்து
பேச ஆரம்பிச்சேன் போனேன். ஏதோ போனதுக்கு கொஞ்சம் வேலை வந்தது. பசங்க செஞ்சுட்டு இருக்கு. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப மாசம் கழிச்சு இன்னைக்கு ஓட்டி செஞ்சாங்க. எல்லாம் சிவன் செயலியும் எல்லாம் நல்லா இருங்க. சித்திரவில் போயிட்டு 7:30 வந்துட்டேன் விஷயமா. சரி கண்ணு, மீண்டும் சந்திப்போம். சரிங்க ஐயா. கேக்கிலாருடைய பதிவு தேடிக்கிட்டு இருக்கேன். அது கிடைச்சதுன்னா அதை உங்களுக்கு அனுப்பிச்சிட அடுத்ததுக்கு போட்டுங்க கைலாஸ். சரிங்க சரி. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. சிவாய நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க்கை. நமச்சிவாய.